சூரியன் மெதுவாக உதிக்கும் நேரம். கோழிகள் கூவும் சத்தம், மாடுகளின் மணி ஓசை. மரங்களில் பறவைகளில் மீனா தனது அம்மா பொன்னம்மாவுடன் வாழ்ந்து வந்தாள். மீனா கண்ணு, கோலம் போட்டாச்சா? போட்டாச்சுமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல மாட்டுக்கு புல்லும் போட்டுடுறேன். என் பொண்ணு இருக்கிற வரைக்கும் இந்த வீடு எப்பவும் கலகலப்பு தான். அன்று மதியம் பொன்னம்மாவின் மகன் சரவணன் பல வருடங்களுக்கு பிறகு ஊருக்கு வந்தான். அவன் நகரத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். அம்மா! சரவணா, எத்தனை நாளாச்சு உன்னை பார்த்து? அம்மா, இனிமேல் நீங்க இந்த பழைய வீட்ல இருக்க வேண்டாம். உங்களை என்னோட நகரத்துக்கு கூட்டிட்டு போறேன். அம்மா, இனிமேல் நீங்க இந்த பழைய வீட்ல இருக்க வேண்டாம். உங்களை என்னோட நகரத்துக்கு கூட்டிட்டு போறேன். இந்த வீட்டையா விக்கணும்? ஆமாமா. இந்த பழைய வீட்டை வச்சு என்ன செய்ய போறோம்? அம்மா, பழைய நினைவுக்காக வாழ்க்கையை நிறுத்த முடியாது. அம்மா, நம்ம வீட்டை உண்மையிலேயே விற்க போறோமா? மீனா, இந்த வீட்டை விட்டு போக எனக்கு மனசே வரல. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, ஏதாவது வழி கண்டுபிடிப்போம். வீட்டை சுத்தம் செய்யும்போது என்னென்ன கிடைக்குது பாருங்களேன். அடேங்கப்பா, இது நம்ம வீட்டோட பழைய நில ஆவணம் இல்ல? என்னால் நம்பவே முடியவில்லை. இது மிக அரிய ஆவணம். இந்த நிலம் சாதாரண நிலம் இல்லம்மா. என்ன தாத்தா? இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கும் நிலம் ஊருக்கான பொதுப்பாதைக்கு முக்கியமான இடம். இதை யாரும் தனியா விற்க முடியாது. நான் சொல்வதெல்லாம் உண்மைதான் சரவணன். இதை என்னால் நம்ப முடியவில்லை மீனா. இந்த பழைய ஆவணங்களை பார், அவள் சொல்வது நிஜம். ஆ ஆ அம்மா, நான் தப்பா நினைச்சிட்டேம்மா. இந்த வீடு உங்களுக்கு ஒரு வீடு மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையேன்னு எனக்கு புரியல. சரவணன் நகரத்துக்கு திரும்பவில்லை. அவன் தங்கையுடன் சேர்ந்து அந்த பழைய வீட்டை புதுப்பித்தார்கள். எல்லாரும் ஒற்றுமையா இருந்தார்கள்.